என்ன ஆழ்வாரே என்ன கேட்குறீங்க? இல்லை, என்னாலலாம் அங்கே போனால் நிற்கவே முடியல, அப்படியே குரல்லாம் தழுத்து போகிறது, கண்ணிலிருந்து ஹாரதாரியாக கண்ணீர் பெருகிறது, உடம்பெல்லாம் நடுக்கமாக இருக்கு. பெருமாளே பெருமாளே பிரபோ பிரபோன்னு வாயில் ஒரு ஸ்தோத்திர பாடமோ ஒரு திவ்ய பிரபந்தமோ வரமாட்டேடுது. என்னமோ உடம்பே உருகி போன மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நிற்கிறேன். நான் சரியாகவே பெருமாளை சேவிக்க முடியல. நீங்களா குடுகுடு ஓடி போனீங்க, குடுகுடு ஓடி வந்துட்டீங்க. இந்த மாதிரி சேவிக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணுங்களேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இப்படியாடா ஒட்டகத்துக்கிட்ட வெள்ளை கட்டி கொடுத்தா மாதிரி சேவிப்பீங்க? ஒட்டகம் இருக்கு, அதுக்கு கண்டக புக்குன்னு பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒட்டகம் அது ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்ன தெரியுமா? சப்பாத்தி கள்ளி. ஆமா, அதுக்கிட்ட நான் கூடார வெல்லும் சக்கரை பொங்கல் பண்ணினேன், நன்னா மூடனை பெய்து முழங்கை வழிவாரன், முந்திரி பருப்பு ஏலக்காய் பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போட்டுருக்கேன். ஒட்டகத்துக்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணும்? தூண்டு துப்பிட்டு விடும். நன்னா கட்டாயின ஒரு 2 சப்பாத்தி கள்ளி கொடுத்தா சாப்பிடுவோம். இவெல்லாம் ரங்கநாதரை சேவிக்கிறத பார்த்தா ஒட்டகத்துக்கு சப்பாத்தி கள்ளி மாதிரி இருந்தது. ஒட்டகத்துக்கிட்ட சக்கரை பொங்கல் கொடுத்தா அதுக்கு பிடிக்காத மாதிரி இவன் ரங்கநாதரை சேவிக்கிறான். டேய் பாரா, எப்படி ஒரு பக்கம் அப்படி அப்படி அந்த கிழக்கு பக்கம் அப்படி தலையை வச்சிருக்கான், அப்படி தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். எப்படி இருக்கா பாத்தியா? இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணமாயிரமார்ந்த அரவரச பெருஞ்சோதி அணை அரவரச பெருஞ்சோதி அனல் தல்கெல்னோ அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தெள்ளீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு எல் கண்ணிரைகள் இன்று கொலோ கழிக்கு நாளே. குலசேகர ஆழ்வார் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு அந்த ஆதிசேஷன் மேல ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கானே. இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி, ஆதிசேஷனுடைய பணாமணிகள்ல பல 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 நாகமணிகள் பிரகாசிக்கிறது. இனத்துத்தி அணிபணமாயிரமார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தல் எல்லும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி பளிச்சுன்னு பல 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 பலன் இருக்கக்கூடிய ஒரு தங்க தாம்பாளம், அப்படியே பளிச்சு நல்ல புது தங்கம் ரேக்கு போட்டு வச்சிருக்கா ஒரு தங்க தாம்பாளம். அந்த தங்க தாம்பாளத்துக்கு நடுவில் இவ்வளவு பெரிய கரு மாணிக்கத்தை பதிச்சு வச்சா எப்படி இருக்கும்? ஒரு தங்க தாம்பாளத்துக்குள்ள ஒரு கருமையான மாணிக்கத்தை பதிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஆதிசேஷன் நடுவில் கண்ணங்கரேன்னு மாணிக்கமாக கருமாணிக்கமாக கரிய மாணிக்கமாக ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கானே. அதை சேவிக்க தெரியலையா உங்களுக்கெல்லாம்? அதை உங்களுக்கு சேவிக்க தெரியல இல்லையா? உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. அடே பசங்களா, இப்படியெல்லாம் பெருமாளை சேவிக்காம கண்ணை மூடின வெளில வரத்துக்கு எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்களா? என்னால் முடியல. அந்த தூளில் சாஞ்சுண்டு கண்ணில் தாரதாரியா கண்ணீர் பெருகினா. அணியரங்கன் திருமுற்றம் சேரிசை தொண்டர், அங்கே முன்னாடி கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி சொத சொத சொதன்னு ஈரமாக இருக்கும். என்ன அழுது 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 அந்த பெருமாளை சேவிக்கச்சே கண்ணில் தாரதாரியா கண்ணீர் பெருகி 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 அந்த இடம் அப்படியே சேரு மாதிரி ஆயிடுத்தான். அப்படி அடியார்கள் அவனை சேவிக்கிறா. விபீஷணா, நீ கவலைப்படாத, இங்கேருந்து நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். தென்திசை இலங்கை நோக்கி, தென்திசை இலங்கையை நோக்கி இருக்கான் பெருமாள். லங்கையே பார்த்துட்டு இருக்கேன். நீ இருக்கிற க்ஷேத்திரத்தை கட்டாட்சித்து கொண்டே இருக்கேன். உனக்கே அனுகிரகம் பண்ணுறேன். நீ கவலைப்படாத, வருத்தப்படாத. நான் இங்கே இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த ஸ்ரீரங்கத்திலேயே அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாச பகவத் ராமானுஜர் சாதிச்சார். இந்த ஸ்ரீரங்கத்திலேயே சௌக்கியம். ஜம்முன்னு ஜில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி 2 பக்கம் காவேரியில் தண்ணி வந்துட்டுருது. அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். எப்போ பார்த்தாலும் இவா தண்ணி திறந்து விட்டுடுவான் இல்லையா? நன்னா 2 பக்கம் அப்படியே ஜில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்கும். திருவரங்க பெருநகருள் தெள்ளீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். அந்த திருவடிக்கு அக்குபஞ்சர் பண்ணுற மாதிரி காவேரி தாயார் தன்னுடைய அலைகளாகிற கைகளினாலே அப்படியே திருவடியை வருடுறாளாம். பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்று ரங்கநாத பெருமாள் விஷயமாக பாடியிருக்கிறார். அதில் காவிரி தாயார் கொடகுலேருந்து ஆரம்பிக்கிறாள் இல்லையோ, அங்கேருந்து ஆரம்பித்து கடைசியில் தமிழ்நாட்டில் வந்து தான் சேர்றா. அந்த கொடகு மலையிலிருந்து நல்ல தந்தங்கள், யானையினுடைய உயர்ந்த தந்தங்கள், முத்துக்கள், பவழங்கள், நல்ல உயர்ந்த வஸ்துக்கள், லவங்கம், ஏலக்காய், பச்சைக்கல், பூர்வம் அதெல்லாம் கொண்டு வரான். கொண்டு வந்து தன் அலைகளாகிற கைகளினாலே அப்படியே ரங்கநாதன் திருவடியில் சமர்ப்பிக்கிறாளாம். காவேரி வெள்ளம் அங்கேருந்து வருது எதுக்கோசரம்? ரங்கநாதனுக்கு இதெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்காகவா. எப்படி இருக்கும்னார்? அது அந்த காலத்து கதை. அந்த காலத்தில் மாப்பிள்ளை வந்துட்டாரு சொன்னால் மாமியாருக்கு கை காலெல்லாம் பரபரன்னு ஓடும். வேக வேக, ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டார் அப்படின்னு அவருக்கு தலைவாழையில் விருந்து பரிமாறணும், அவருக்கு சாப்பாடுலாம் போடணும். இப்போல்லாம் எது அது வந்துவிட்டா எல்லாம் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், சுட பண்ணியும் போட இல்லை, அது அப்படியே சாப்பிடும்.
அதை அப்படியே அனுப்பு அப்படின்னுவா. ஆனா காவேரி ரங்கநாதன் மாப்பிள்ளை. எப்படி ரங்கநாதன் மாப்பிள்ளை ஆகும்? ரங்கநாதன் எப்படி மாப்பிள்ளையானார்? இந்த நதிகள் எங்கே போகிறது? நதி எங்கே போகிறது? கடலை தேடி. சமுத்திரத்திற்கு வாகினி பதி என்று பெயர். கடலரசன் நதிகளின் கணவன். அந்த சமுத்திரத்தில் உண்டானவள் பிராட்டி. சமுத்திர தனயாயை நமஹா. பிராட்டி நாம் என்ன சொல்றோம்? சமுத்திரத்தில் பிறந்தவள். அப்ப சமுத்திரத்தில் பிறந்த பிராட்டி ரங்கநாதனுடைய மனைவி, பெரிய பிராட்டியார். அப்ப காவேரி தாயார் யாரு? ரங்கநாதனுக்கு மாமியார் தானே. அந்த காலத்து மாமியார் மாதிரி பரபரப்பா மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா ஓடி ஓடி உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம், எங்க மாப்பிளைக்கு சந்தனம் பிடிக்கும், எங்க மாப்பிளைக்கு கோரோஜனம் பிடிக்கும், எங்க மாப்பிளைக்கு பச்சைக்கல் பூர்வம் பிடிக்கும் அப்படின்னு கொண்டு தன்னுடைய அலைகளாகிற கைகளினாலே பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கலாம். திருவரங்க பெருநகருள் தெள்ளீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண் இணைகள் என்று கொலோ கழிக்குனாள். எப்ப பெருமாளை சேவிப்பா? இன்னும் பெருமாள் சேவிக்க போல. குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பெரிய சக்கரவர்த்தி, பெரிய சக்கரவர்த்தி. அவருடைய பேலஸ்ல 24 மணி நேரம் 24x7 கேட்டு திறந்திருக்கும். என்ன, யார் வேணா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வரலாம், எப்ப வேணா வரலாம், தங்கலாம், சாப்பிடலாம். அப்படிதான் இருப்பாவா. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நித்தியம் ததியாராதனை பண்ணிட்டு இருந்திருப்பான். இவருக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு குலசேகர ஆழ்வாருக்கு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், அதனால தான் இன்னைக்கும் பாருங்க கேரள தேசத்து ராஜாக்கள்லாம் தர்ம வழியிலேயே இருப்பான். அவள்லாம் குலசேகர பெருமாளுடைய வழி சந்ததிகள். அவள்லாம் குலசேகர வர்மானே அவள் பேர் வச்சுப்பான். அவள்லாம் அந்த வழியில் வந்தவர். தினந்தோறும் ஒருத்தரை கூப்பிட்டு ராமாயண வாசி அப்படி சொல்லுவார். அப்படியே அவர் ராமாயணம் பாராயணம் பண்ணுவார். இவர் ராமாயணத்தில் ஒன்றி உருகி போயிடுவார், லயிச்சிருவர் ராமாயணத்தில். ஒரு நாள் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்கள் வந்திருக்கா. ராமன் ஒருத்தன் தான். இந்த ராமன் அவர்களை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்றதான சீக்வன்ஸ் வந்தது. இவர் ராமாயணம் படிச்சுன்னு இருந்தார். குலசேகரோட மெய் மறந்துட்டார். டக்குன்னு பண்ணார், டேய் கிளம்புங்கடா, சதுரங்க சைன்யத்தை கிளம்புங்க, எல்லா பாளையமும் கூப்பிடு போலாம். மொத்தம் சதுரங்க சைன்யம் கிளம்பி ரத்த கதை துறக்கப்படாதீங்களோட போய் ராமனுக்கு நாம கூட சப்போர்ட் பண்ணணும். ராமன் ஒருத்த மாட்டின்ட்டான், 14,000 பேர் ராட்சசால வந்துட்டா, படைய கலப்பு பண்ணிட்டார். அப்படியே உடம்பெல்லாம் கொலைக்கிறது நடுங்கிறது. ஒரு வேகம், படையை திரட்டினர். இது ராமாயணம் எல்லாம் முடிஞ்சு போனது, விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப நாம இதை ராமாயணம் படிக்கிறோம்னு அவர் கிட்ட போய் சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ராஜாவுக்கு ஒரு ஆவேசம் வந்த மாதிரி எடுத்து கிளம்புன்றார். ஒன்றும் புரியல. எல்லாரும் பார்க்கறா. அப்ப அந்த ராமாயணம் படிச்ச மகனியர் என்ன பண்ணார்? டக்குன்னு தூஷண ஜலநதி சோஷண சோஷித ரிஷகண கோஷிர விஜய கோஷணா கரதர கண்டன சண்ட பவனாதி சப்த ரக்ஷ சகஸ்ர நலவண விலோல நமஹ கலபாசஹாய சூராலபாய சாகச மகித மகாவிரத தர்ஷன முதித மைதிலி திருதர பரிரம்பள விபோவிரோ விட வீரவரண சுவாமில்னே ராகவ சிம்மா நமஸ்தே புனஸ்தே நமஹ. முடிச்சிட்டார் சுவாமி ராமாயணத்தை அவர். ராமன் உள்ள போனா, அடிச்சான், துவம்சம் பண்ணா, 14,000 ராட்சசால் எல்லாம் போட்டு ஒரு கும்முன்னு கும்மினா. அதுக்குள்ள சீதா ஓடி வந்தா, ராமனை கட்டிட்டா. அதுக்கப்புறம் ராவணன் வந்தா, சீதை தூக்கி போனா. உடனே அங்கே அவர் லங்கைக்கு போய் ராவண சம்ஹாரத்தை பண்ணி சீதையோட வந்து மறுபடியும் ஜம்முன்னு உட்காந்துட்டார் சுவாமினா. அப்படியா ஆயிடுதா? சௌக்கியம் ஆயிட்டாரா? சீதை அபகரிக்கலையா? இல்லை நல்லது நடந்துருத்தா? அதான் குலசேகர ஆழ்வார். அப்படி ஒரு பக்தி பாவம் அவருக்கு. அப்படி ஒரு பக்தி பாவம் குலசேகர ஆழ்வாருக்கு. அவருக்கு ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை. நான் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் போறேன், நாளைக்கு ஸ்ரீரங்கம் போறேன் அப்படின்னு யாரான 4 பேர் வந்துருவா வைஷ்ணவான். ஏன்னா மந்திரிகள் என்ன பண்ணுவா, இவர் ஸ்ரீரங்கம் போயிட்டானா திருப்பி வரமாட்டார், ராஜ்யத்தை காப்பாற்றணும், நம்ம ராஜ்யத்துக்கு இவர் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு இவர் கிளம்புற டைம் பார்த்து 4 பேரை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனுப்புவா. அப்ப குலசேகர ஆழ்வார் குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். தினந்தோறும் நான் இன்னைக்கு அந்த சுவாமி வந்துட்டார், நான் நாளைக்கு போறேன் அப்படின்னு தினந்தோறும் குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே, நான் ஸ்ரீரங்கம் போறேன் அப்படின்னு யாருடைய சபையில் நகரத்தில் தினந்தோறும் இந்த சப்தம் எதிரொலிக்கிறதோ அப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வார்னு வர்ணிக்கிறார். ஏங்கிறார், இழைக்கிறார். நான் இன்னும் போய் அந்த ரங்கநாதனை சேவிக்கலையே, என் கண்ணினைகள் என்று கோலோ கழிக்குனாளே, எப்பனா எனக்கு அந்த பாக்கியம் வருமோ, கண்குளிர ரங்கநாதனை சேவிக்கிற பாக்கியம். கண்களித்யாதகோ காவேரி ரங்கனனோடதே, கண்களித்யாதகோ கஸ்தூரி ரங்கனனோடதே, கண்களித்யாதகோ வையாளி ரங்கன நோடதே. ஸ்ரீபாதராஜருடைய கீர்த்தனை. கண் படைத்த பையன் என்னாவதே. இந்த கண் படைத்த பையன் என்ன ஆகும்? கண்களித்யாதகோ காவேரி ரங்கனனோடதே. அந்த காவேரி ரங்கனை சேவிப்பனா, கஸ்தூரி ரங்கனை சேவிப்பனா, வையாளி ரங்கனை சேவிப்பனா. அந்த ரங்கன் அந்த ரங்கத்தில் வசிப்பவன், அந்த ரங்கத்தை விட்டு என் அந்த ரங்கம் வந்தானே, மத்தியே ரங்கம் மம சஹ்ருதயே வர்த்ததே சாவரோதா. அந்த ரங்கத்தில் இருக்கிறவன் என் அந்த ரங்கம் வந்துட்டானே.
என் கண்ணினைகள் என்று கோலோ கழிக்குனாளே. எப்ப சேவிப்பனோ எப்ப சேவிப்பனோ அப்படின்னு ஒரு பாரிப்பு. கதாகம் மம குலநாதம் மம குலதனம் மம குலதெய்வதம் மதீய சக்ஷுஷா சாட்சாத் கரவாணி. அப்படியே சுவாமி ராமானுஜர் வர்ணிக்கிறார். எப்ப சேவிக்க முடியும்? பாக்கியம் இல்லை. அந்த திருமேனி பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே, ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையால் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. சேவிக்கிறது அப்புறம் அவன் திருநாமத்தை சொல்லணும். அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையால் போய் இந்திரலோகம் ஆளும். அந்த திருநாமத்தை சொல்றதே ஒரு அழகு. அதை சொன்னாலேயே நாக்கில தேன் ஊர்றதான். அதை சொல்றச்சேவே ஆஹா அப்படின்றதான். ரங்கநாதனுடைய சக்கர பொங்கல் சாப்பிட்டா மாதிரி இருக்கு. சரி, நீ எங்கேன சொர்க்கத்துக்கு வரியா? இந்த ரம்ப மேனக்க திலோத்தம அவெல்லாம் பார்க்கலாம். நத்திங் டூயிங். இங்கேயே தான் இருப்பேன். ஸ்ரீரங்கத்திலேயே தான் இருப்பேன். ஸ்ரீரங்கத்தில் ஒரு தெருநாயா கூட இருப்பேன். பராசர பட்டர் அவர் ஏதோ ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் போயிடுத்து. திருக்கோஷ்டியூரில் போய் தங்கியிருந்தார். ஆனால் மனசெல்லாம் ஸ்ரீரங்கம். எப்படா ஸ்ரீரங்கம் போவேன்? எப்படா ரங்கநாதனை சேவிப்பேன்? எப்படா காவேரியில் போய் தீர்ச்சாமாடி ரங்கா அப்படின்னு சொல்லுவேன். கதாகம் காவேரி தட பரிசரே ரங்கநகரே ஷயானம் போகீந்திரம் சதமகமணி ஷாமள ருச்சிம் உபாசீன குரோஷன் மதுமதன நாராயண ஹரே முராரே கோவிந்தேதி அனிஷமபனேஷ்யாமி திவசான். எந்த ரங்கா? பொன்னரங்கா, காவேரி ரங்கா, கஸ்தூரி ரங்கான்னு உத்கோஷிக்கணும். ஆசையா இருக்கு. ஓன்னு கூப்பிடணும் அவனை. அப்படியே சேவிக்கணும். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னு போனமே. பாக்கியம் இல்லை பத்தியா? நான் என்னமோ பாப்பம் பண்ணிவிட்டேன். ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் இங்க வந்துட்டேன். காவேரி ரங்கனை சேவிக்க முடியாமல் இங்க வந்துட்டேன் அப்படின்னு மனசு தவிக்கிறது. சரி, சொர்க்காதிகள் வேண்டாம். நான் ஸ்ரீரங்கத்தில் எங்கேயாவது ஒரு தெருநாயா பிறந்தா கூட பரவாயில்ல. ஸ்ரீரங்கத்தில் எங்கேயாவது ஒரு தெருநாயா பிறந்துட்டா பரவாயில்ல. தெருநாயா பிறந்துட்டா ஓய், நாயா பிறந்தா உனக்கு எப்படி பெருமாளை தெரியும்? தெரியாது. ஆனா அந்த நாய் குறிக்கி நடிக்கும் வீதியில் போகுமா? ஸ்ரீரங்கத்தில் தினந்தோறும் திருநாள் தான். தினந்தோறும் பெருமாளுக்கு நித்தியோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ சம்பத்சரோத்சவம் நடக்கிறது இல்லையோ? அப்போ புறப்பாடு கண்டுவிடுவானா? திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒரு நாய் நான் குறுக்க போவனா, போனோடனே எல்லாரும் வந்து அப்படின்னு தள்ளுவாளா? என்னமோ சத்தம் கேட்கறது ரங்கநாதன் பார்ப்பானே, அவன் கட்டாட்சம் எனக்கு அப்பாங்க கிடைக்கும் இல்லையா? அதை அடக்கலாமா நான்? நஜாது பீதாமிருதமூர்ச்சிதானாம் நா கௌகசாம் நந்தன வாட்டிகாசோ ரங்கேஸ்வர தொத்புரம் ஆசிரிதானாம் ரத்யாசுனாம் அந்யதமோ பவே. ரத்யாசுனா தெருநாயின்னு பேர். ஹைபிரிட்ல வந்த ஆத்துல உட்காந்து தனியா டிவி, தனியா ஃப்ரிட்ஜ், தனியா ஏசியோட உட்கார நாய் இல்லை. இது தெருவில் வருமா ஹாய் ஹாய் ஓட்டு விடுற நாய். அந்த நாயா கூட ஸ்ரீரங்கத்தில் பிறந்தாலும் பிறப்போனே தவிர்த்து இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே. ரங்கநாதா, தயவு செஞ்சு நான் என்ன பாபம் பண்ணிடணும் தெரியல, என்ன புண்ணியம் பண்ணிடணும் தெரியல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடு. பேசாம என்ன அப்படியே இங்கே வச்சுக்கோ. இங்கேயே இருக்கேன், இப்படியே சேவிச்சுட்டு இருக்கேன். 2 மால் வரை தோல்னு. ஏன் தெரியுமா? ரங்கநாதனுடைய அழகு பெரிய பெருமாளுக்கு பிடிக்கும். அந்த பெரிய பெருமாள் யார்? பின்னாடி மூலவர் இருக்காரு இல்லையோ, அந்த மூலவர் அவருக்கு என்ன ஐடியாவா, தன்னுடைய பேக் சைடு ரொம்ப அழகு. ரங்கநாதனுக்கு ஒரு திருநாமம் பின்பழகிய பெருமாள்னு பேர் அவருக்கு. முன்னிலும் பின்பழகிய பெருமாள். சில பேருக்கு முன்னாடி பார்த்தா நல்லா இருக்கும், பின்னாடி பார்த்தா நல்லா இருக்காது. சில பேருக்கு பின்னாடி பார்த்தா நல்லா இருக்கும், முன்னாடி பார்த்தா நல்லா இருக்கும். ரங்கநாதனுக்கு பின்ன அழகா அவ்வளோ அழகா இருக்குமா. இந்த ரங்கநாதன் மூலவர் இருக்காரா, அவர் பார்த்தார் நாம எப்படி இருக்கோம், நம்முடைய பேக் சைடு எப்படி அழகா இருக்கு பார்க்கறதுக்காக தானே உற்சவரா இருக்கிற தனக்கு பின்னாடி மூலவரா படுத்துட்டு சூப்பர்ல நான் சூப்பரா இருக்கல அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காராம். இது செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி, இது செல்ஃபி ரியலைசேஷன். அவரே தன்னுடைய பேக்யார்டை பார்த்து தானே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன அழகு பாரு ரங்கநாதன். அப்படின்னா என்ன ஆனந்தமா இருக்கும். இவரை விட்டுட்டு நீ கிளம்பி ஸ்ரீலங்கா போ, ஸ்ரீலங்கா நீ கிளம்பி போயிடு, நீ கிளம்பி போயிடு சொன்னா ஒத்துக்க முடியுமா? விபீஷணனுக்கு அழுகையா வருது. இல்லை நான் ஒன்றை தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டார். நம்பிட்டான் விபீஷணன் பாவம். கிளம்பி போயாச்சு. சுவாமி தேசிகன் பார்த்தார், விபீஷணா நீ ஏமாந்துட்ட,
இந்த ரங்கநாதன் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன் சிரிக்கிறேள்? சாதாரணமாக தானே சொன்னேன், வேற ஏதோ ஞாபகம் வருது போல இருக்கே உங்களுக்குலாம். சரி, சப்ஜெக்ட் மேட்டரில் ரொம்ப ஸ்டஃபோடு தான் இருக்கீங்க இல்லையா? விபீஷணனை பார்த்து என்ன சொன்னார் ரங்கநாதன்? தென்திசை இலங்கை நோக்கின்னு நீ இருக்கிற க்ஷேத்திரத்தை பார்த்துட்டு இருக்கேன், உன்னையே நித்தியம் கடாட்சிச்சுட்டு இருக்கேன், என் அனுகிரகம் முழுக்க உனக்கு தான் இல்லையோ, மொத்தம் டுபாக்கூர் பொய். இதை தேசிகன் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். என்ன? திக்தக்ஷிணாபி பரிபக்திம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிஹிதாஹ கடாக்ஷாஹ. ஆண்டாள் நாச்சியார் விஷயமாக கோதாஸ்துதின்னு 29 ஸ்லோகங்கள் ஆண்டாள் நாச்சியார் விஷயமா அருளி செய்தார் சுவாமி தேசிகன். கோதாஸ்துதின்னு பேர். வரச்சே எப்படி வந்தார்? கோதாதேவியை சேவிக்கிறதுக்கு வாயில பிளாஸ்டரி ஊட்டி வந்தார் தேசிகன். நான் இன்னைக்கு ஒன்றும் ஸ்தோத்திரம்லாம் பாட மாட்டேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பிரதோஷ காலத்தில் வந்திருக்கேன், பிரதோஷ காலத்தில் மௌனம், பிரதோஷ காலத்தில் வாயை திறந்து பேசக்கூடாது. அதனால பிரதோஷத்தில் ஆண்டாள் நாச்சியாரை சேவிக்க வந்தா ஆண்டாளா சேவிக்கிறார். என்ன அழகு! ரங்கநாதன் சொக்கி போனது சும்மாவா? ராணி, இந்த பிராந்தியத்துக்கே ராணி, ரங்கராஜனுக்கு ராணி, ரங்கமன்னாருக்கு ராணி அவதான் இல்ல. இங்க ஒரு விசேஷம் நடந்தது, பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு விற்த்தாந்தம். சுந்தரகாண்டத்தில் சீதாதேவிய ஹனுமான் பிரார்த்திச்சார், அம்மா நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு ஏன் இந்த கஷ்டம், முதுகில் ஏறிக்கோ, நான் கொண்டு போய் உன்னை ராமன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். சீத்தை சிரிச்சா, ஏண்டா ராமனுக்கு தெரியாமல் ராவணன் என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்தான், இப்போ ராவணனுக்கு தெரியாமல் நீ என்னை தூக்கின்னு போற, இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் கிட்னாப் பண்ணி விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்தனஹா மாம்னயே தெரிகாகுஸ்தா தத்தஸ்ய சதுஷம் பவேத். டேய், நான் பரபுருஷனை தொட மாட்டேன்டா, பரபுருஷனை ஸ்பரிசிக்க மாட்டேன். ராவணன் என்னை தூக்கின்னு வந்தானா, அவன் பலாத்காரமாக தூக்கின்னு வந்தான், வேற வழி இல்லை, அனாதையாக நான் இருந்தேன், என்ன நானே காப்பாற்றிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அது. இப்போ நீ தூக்கின்னு போறேன், நீ நான் உண்மையெல்லாம் ஏற மாட்டேன், ராமன் வரணும். இலங்கை பாடாளாக படைபொருதானாக ராமன் வந்து இங்கே ராவண சம்ஹாரம் பண்ணி விஜயராகவனா என்னை அழைச்சிட்டு போனோம், அதுதான் ராமனுக்கு பெருமை. கட்சியில் என்ன சொல்லுவா எல்லாரும், ஏண்டா எவனோ ஒரு ராவணன் தூக்கின்னு போனான் சீதையா, ஒரு குரங்கு போய் வீட்டுன்னு வந்துடுத்து, இதில் ராமன் என்ன பண்ணார் அப்படின்னு ராமனுக்கு பெருமைக்கு இழுக்கு, நான் ஏற மாட்டேன்ட்டா சீத்தை. இது ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே ஒரு சமயம் ஹனுமந்த வாகனம் புதுசாக பண்ணினான். நம்ம ஆண்டாள் நாச்சியாருக்கு எல்லாம் முதல்ல அவதான், முன்னாடி வரைச்சும் அவள் தான் வரணும். ஷாப்பிங் போனால் பின்னாடி பொட்டி தூக்கின்னு வரதானே அவர் காரியம், இவன் முன்னாடி தானே போனோம், இவன் ராணி. எதுவாக இருந்தாலும் முதல்ல ஆண்டாளுக்கு, அப்புறம் தானே பெருமாளுக்கு. அது பெருமாளுக்கு தான் வாகனம். ஆனால் நாச்சியார் ஏழை பண்ணான். அப்போ திருக்குடந்த சிவன் ஆண்டவன் ஒரு மகான் எழுந்தல் இருந்தார். அந்த சுவாமி வந்தாராம், சேவிக்க வந்தார். பார்த்தார், அப்படியே இருங்கோ, இப்படியே ஒரு கல்பூரார்த்தி பண்ணுங்கோ, ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆண்டாள், என்ன அம்மா, அன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமி முதுகுல ஏற மாட்டேன்னு சொல்லி அவரை நீ ரிஜெக்ட் பண்ணியோ இல்லையோ, இன்னைக்கு ஸ்வீட் ரிவெஞ்ச். என்னது? ஆஞ்சநேயன் ஒன்றை மட்டுமே தன் முதுகுல சுமந்து நிற்கிறார் பத்தியா, இப்போ உன்னால என்ன பண்ண முடிஞ்சது, இப்போ ஆஞ்சநேயர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சாதிச்சார். அது ஒரு சுவாரஸ்யம் இல்லையா? அது எல்லாம் அங்கே பிராட்டி ராணி, அவளுக்கு தான் எல்லாம் முக்கியம், அவளுக்கு தான் முக்கியத்துவம். அந்த பிராட்டி இங்கே அவதாரம் பண்ணினான். எங்க? ஸ்ரீரங்கத்திலிருந்து தென் திசையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கா, திக்தக்ஷிணாபி பரிபக்திம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத். இது தட்சிண பிரதேசமா உத்தரப்பிரதேசமா? உத்தரப்பிரதேசம் அங்க இருக்கு சார், இது தட்சிண பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தேசிகன் சொன்னார், இல்லை இல்லை, தேவி தவ அவதாராத்து, அம்மா தாயே மகாலட்சுமி மங்களதேவத்தையே ஆண்டாள் நாச்சியாரே, நீ அவதாரம் பண்ணினதுனால தட்சிணம் உத்தரமாச்சு, சர்வோத்தரமாச்சு. உத்தரம் நல்லா பார்க்கணும், சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய அழகு. உத்தரம்னா வடக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு, உத்தரம்னா ஆன்சர்னு ஒரு அர்த்தம் உண்டு, சர்வோத்தரம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் எல்லாத்த காட்டிலும் மேன்மை பெற்றது அர்த்தம். இப்போ ஒரு வாயில பிளாஸ்டர் போட்டு வந்தார், பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஆண்டாள் பற்றி பாடல் பாட மாட்டேன்னார். கடைசியில் அப்படியே பீரிட்டுன்னு வந்துடும், மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்துதியா. தாயே நாச்சியாரே, உன் கல்யாண குணங்கள் வாயை மூடின்னு இருக்கிற என்ன வாயை உடச்சி பேச வைக்கிறதுன்னு. நீ பிறந்த இந்த உத்தர பாகமானது, இந்த தட்சிண பாகம் உத்தர பாகமாச்சு. ஏன்? யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிஹிதாஹ கடாக்ஷாஹ. தென்திசை இலங்கை நோக்கின்னு சொன்னது விபீஷணனை ஏமாத்துறதுக்கு. நீ பிறந்து இங்க இருக்க, உன்னையே அப்படி பார்த்துட்டு இருக்கார். உன்னை பார்க்கறதுக்கோசரம் தான் தென்திசையா பார்த்தாரே தவிர்த்து சுமனாங்காட்டி விபீஷன் உன்னை தாண்டா பார்த்துட்டு இருக்கேன், உன்னை தாண்டா பார்த்துருக்கேன். சில பேர் சில ஊருக்கு உபன்யாசம் பண்ண போனோன்னா அப்படி ஒரு கண்ணாடி போட்டுட்டு இருப்பான், இப்படியே முதல்ல உட்காந்துருப்பான்.
நாங்கள் அப்படியே அடேங்கப்பா என்ன மாதிரி டெடிக்கேட்டாக உபன்யாசம் கேட்டுருக்காங்க, தூங்கிடுவாங்க. என்ன மாதிரி டெடிக்கேட்டடாக உபன்யாசம் கேட்குறான் நாங்கள் நினச்சிருக்கச்சே டர் அப்படி போயிட்டுருப்பான். அந்த மாதிரி பெருமாள் இப்படின்னார். விபீஷணன் தன்னை பார்க்க நினச்சிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி கோதாதேவி இருக்கா, இவர் அவளை ரசிச்சுட்டு இருக்கேன். விபீஷணா இப்படி ஏமாந்துட்டியடா. கடைசியில் வைகுண்டத்திலிருந்து சூரிய மண்டலம் போய், பிரம்மலோகத்திலிருந்து சூரிய மண்டலம் போய், சூரிய மண்டலத்தில் அயோத்திக்கு போய், அயோத்தியிலிருந்து ஸ்ரீரங்கம் வந்தது எதுக்கோசரம் அப்படின்னா ஆண்டாளை பார்க்கறதுக்கோசரம் தான்டா. சரி போ இருக்கட்டும், இனிமே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ரங்கநாதன் திருவரங்கத்திலேயே செட்டில் ஆயிட்டான் என்று வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக அதை வேடிக்கையாக சாதித்தார். அப்பேற்பட்ட பெருமாளை இந்த க்ஷேத்திரத்திற்கு எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்தது யாருன்னா சாட்சாத் பாதுகாதேவி. திவ்யஸ்தானாத்வமிவ ஜகதி பாதுகே காஹமானா சுவாமி சாதிப்பார். எங்கேருந்து வந்தா? திவ்யஸ்தானாத். எந்த க்ஷேத்திரத்திற்கு பெருமாள் எழுந்தருளினாலும் பாதுகை. இப்போ ரங்கநாதனுடைய திருவடியில் முக்கியமான அவ சேவிக்க வேண்டியது அப்படி திருக்கையில் திருவாழி திருச்சங்கு, இது பிரயோக சக்கரம். ரங்கநாதருக்கு பிரயோக சக்கரம். மீதி பேர்லாம் இப்படி வச்சுருப்பா. பெருமாள் ரெடி டு யூஸ் அந்த டிஸ்க் ரெடியாக வச்சுருப்பார். பிரயோக சக்கரம், சங்கு, அபயஹஸ்தம். இந்த கையில் விசேஷமான கரை, பஞ்ச ஆயுதங்களோட பெருமாள் சேவை சாதிப்பார். அவர் திருவடியில் பாதுகாதேவியோடு சேவை சாதிப்பார். அப்போ அந்தந்த க்ஷேத்திரங்கள்லேருந்து ரங்கநாதனை இங்கே எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்தது யார் தெரியுமா? பாதுகாதேவி. ரங்கநாதனுக்கு நடையழகு, கஜகதி சிம்மகதி அப்படின்னு சொல்லுவா. உற்சவத்தில் நீங்கள் போய் சேவிச்சீங்கன்னா டக்கர பெருமாள் சர்ப்பகதியில் உள்ள எழுந்தார் அப்படின்வா, டக்கர பெருமாள் சிம்மகதியில் அப்படி எழுந்தார் அப்படின்வா. ஒரு பெரியவர் பார்த்தார், இந்த ஊர் மாதிரி நம்ம ஊர் பெருமாளுக்கும் இந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணலாம்னு ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீபாதன் தாங்கிகளை ஒரு 50 பேரை வேன் வச்சு தன் ஊருக்கு அழைச்சின்னு போனார். அழைச்சின்னு போய் அவள் ஊரில் பெருமாளுக்கு பெரிய உற்சவம் பண்ணி இந்த ஸ்ரீபாதன் தாங்கிய ரங்கநாதர் மாதிரியே கஜகதி சிம்மகதி சர்ப்பகதியில் நீங்கள் எழுந்தருளை பண்ணுனார். அவன் நடக்கிறா ஒன்றும் செட் ஆகலை. இப்படி போகிறா அப்படி போகிறா, என்னென்னமோ அவளும் நன்னா தேர்ந்தவா தான், சரியா வரல. ஏன் சரியா வரல புரியல. அந்த பெரியவர் பாவம், அவரும் ரொம்ப ஆசைப்பட்டார். கடைசியில் அந்த மாதிரி நடக்கலை. கடைசியில் அந்த பெரியவரை பார்த்து இவெல்லாம் கை கூப்பினான், சுவாமி மன்னிக்கணும், என்ன ரங்கநாதனுக்கு நடையழகுக்கு காரணம் நாங்கள் எழுந்தருளை பண்ணுறதில்லை, ரங்கநாதனுடைய பாதுகை தான் காரணம். அவர் திருவடியில் பாதுகை இருக்கு, அதனால தான் அவருக்கு நடையழகு. பாதுகை இல்லைனாலும் நம்மளால் நடக்க முடியாது. பாதுகை சைஸ் மாறி போச்சுனாலும் நம்மளால் நடக்க முடியாது இல்லையா? அதுதான் ரங்கநாதருடைய ஸ்பெஷல், அதுதான் ரங்கநாதருடைய விசேஷம், அதுதான் ரங்கநாதருடைய பெருமை. அத்தகைய உத்தமமான திருவரங்க க்ஷேத்திரம் 108 திவிதேசங்களில் பிரதான க்ஷேத்திரமாக அத்தனை ஆழ்வார்களினாலேயும் பாடப்பட்டதாக தோலாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனருக்கு துணையாம் கோவில் சேராத பயன் அனைத்தும் சேர்க்கும் கோவில். நாம் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் நம்முடைய வேண்டுகோள்கள் என்ன இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடியவராம். செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோவில். பிரணவாகார விமானத்துக்குள்ள தகட்டில் எழுந்தின மாணிக்கத்தை போல சேவை சாதிக்கிறான். செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோவில். திருவரங்கம் என திகழும் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோவில். திருவரங்கம் என திகழும் கோவில் தானே நம்முடைய மொத்த வினைகளையும் வல்வினைகளையும் போக்கும். அந்த ரங்கநாதனை போய் சேவிச்சாலேயே, கண்ணால பார்த்தாலேயே போரும், சுவாகத உதார நேத்திரத்தினால நம்முடைய பாபங்கள்லாம் போகும். அப்பேற்பட்ட பெரிய பெருமாளுடைய ஒரு வைபவாதிசயத்தை இன்றைய தினத்தில் நாம் அனுபவித்தோம். ஒரு மகனீயனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது உலகத்திற்கு நிதர்சனமாக காண்பிப்பதாக இந்த நிகழ்வு இருக்கு. சும்மா கேக் வெட்டுறது, ஏத்தின தீபத்தை ஊதி அணைக்கிறது, இப்படியா கொண்டாடுவா தலைவிரிச்சாம்பட்டி? வந்திருக்கிற அத்தனை ஆஸ்திகர்களுக்கும் ஒரு வைப்ரேஷன், வந்திருக்கிற ஒரு அத்தனை ஆஸ்திகளுக்கும் மனசில் ஒரு நிறைவு, ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷாதிசயம், ஒரு பிரீத்தி சதிசயம், அதை கொடுக்கறது பெருமாள் ரங்கநாதன். அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு, நாளை தினம் கலியில் கண்கண்ட தெய்வமான கலவு வேங்கடநாயகனான திருவேங்கடமுடியானுடைய அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாம். வாழியனிதோ புல்வருணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாடாரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள். ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜானம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹம் பிரணமாமி நித்யம். ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. அஸ்மத்குரு பரம்பராயை நமः.